மதியழகன், தற்போது மரக்கடை பகுதிக்கு விஜய் புறப்பட்டிருக்கிறார். தன்னுடைய பிரச்சார வாகனத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் விமான நிலையத்திலிருந்து. அந்த பிரச்சார வாகனத்தை முழுக்க தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். தொண்டர்களுக்கு கட்சியின் சார்பாக என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு மதியழகன்? தனது தேர்தல் பரப்புரையை தொடங்குவதற்காக தாவேகா தலைவர் விஜய் விமானம் மூலமாக சற்று நேரத்திற்கு முன்பு திருச்சி சென்றடைந்தார். தனி விமானத்திலிருந்து இறங்கிய அவர் தற்பொழுது அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி விமானத்தை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். விஜயனுடைய வாகனம் நகர முடியாத வகையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடி நின்று விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இதன் காரணமாக விஜயனுடைய வாகனம் விமான நிலையத்தை விட்டு புறப்படுவதிலேயே தாமதம் ஏற்படும் ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. விமான நிலையத்தில் பல்வேறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு விஜயனுடைய தனிப்பட்ட பாதுகாவலர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள், அது மட்டுமல்லாமல் சிஎஸ் பாதுகாப்பு படையினர் என 3 கட்டங்களாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் கூட தொண்டர்களை கட்டுப்படுத்துவதில் சிக்கலானது இருக்கிறது. தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இந்த நிலையில் அந்த தொண்டர்களினுடைய கூட்டத்திற்கு இடையே விஜயனுடைய இந்த பிரச்சார வாகனமானது ஊர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மரக்கடை பகுதிக்கு செல்லக்கூடிய விஜய் அங்கு தனது முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களிலும் விஜய் பேச இருக்கிறார். இந்த விஜயனுடைய இந்த பரப்புரைக்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்டிருந்தன. அவர் ரோட் ஷோ மேற்கொள்ளக்கூடாது, அதே போல வாகனத்தை விட்டு இறங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அதே போல தொண்டர்களுக்கும் தாவேகா சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக மரத்தின் மீது ஏறக்கூடாது, விஜயனுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது, பாதுகாப்பான முறையில் தொண்டர்கள் வந்து கலைந்து செல்ல வேண்டும் என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் தொண்டர்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் விஜய் பேசக்கூடிய அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் மட்டுமல்லாமல் விஜய் அந்த விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு செல்லக்கூடிய வழி நெடுக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடி விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். விஜயனுடைய வாகனமே முற்றிலுமாக அங்கிருந்து செல்ல முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு தொண்டர்கள் கூடியிருப்பதன் காரணமாக வாகனம் என்பது ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டு இருக்கிறது. தற்பொழுது வாகனத்தினுடைய அந்த பிரச்சார வாகனத்தினுடைய முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய விஜய் தொண்டர்களை பார்த்து கையசைப்பதாகவே சென்று கொண்டிருக்கிறார். விஜயை நோக்கி பூக்கள் தூவப்பட்டு வருகின்றன. தொண்டர்களினுடைய இந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு விஜயினுடைய வாகனமானது தற்பொழுது மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னமும் விஜயினுடைய அந்த பிரச்சார வாகனம் என்பது விமான நிலைய பகுதியில் தான் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தை தாண்டி டோல்கேட் பகுதியை கடந்து அந்த மரக்கடை வழியாக செல்லும் மரக்கடையை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விஜய் இந்த வாகனத்தில் ஏறியவுடன் விஜயிடம் பேட்டி கேட்க செய்தியாளர்கள் முயன்றனர். ஆனால் விஜய் அதனை சிரித்த முகத்துடனேயே மறுத்துவிட்டு தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு அவர்களினுடைய இந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்.